Hi friends, welcome back to our Tulax. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினம்னா லாஸ்ட் ஒரு 3 டேஸா நானால வீடியோஸ் எதுவுமே கொடுக்க முடியலங்க. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த vlog ஆக்சுவலா வந்து சண்டே அன்னைக்கு காலையில இருந்து எடுக்க ஆரம்பிச்சேங்க. இந்த 3 டேஸ் எப்படி தான் போயிருந்துச்சு அப்படின்றத வீடியோல போய் பார்க்கலாம். சண்டே அதுமா வந்து காலையிலே வந்து அத்தை வந்து மட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் சமைச்சு முடிச்சுட்டு ரித்வின் வந்து கொஞ்சம் பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், தம்பிக்கு வந்து கொஞ்சம் கழுத்தில் வந்து பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்றத. அதுக்காண்டி தான் நாங்கள் அந்த அன்னைக்கு காலையிலே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பிட்டோங்க. தூங்கி எந்திரிச்சோன்னே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான், எனக்கு வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால தான் போயிட்டுருந்தோம். நாங்கள் போகிற வழியில் வந்து ஏதோ ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் போல். வேட்டெல்லாம் பாரு எப்படி விட்டுட்ருக்காங்க, பட்டாசாக விடுறாங்க, பேப்பர் பண்டல் போலடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நம்ம காது குத்துக்கு இப்படிலாம் விடுவோமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். விட்டா போச்சுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். 2 வேட்டு வண்டியா அதுல வண்டியா அதுறது. ரித்வினுக்கு ஆக்சுவலாக வந்து இங்கே நெய்பர்லலாம் என்ன சொன்னாங்கன்னா மம்ஸ் மாதிரி தெரியலை அப்படின்னு சொன்னாங்கங்க. ஆனால் லைட்டாக வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நெறிக்கட்டின மாதிரி இருந்துச்சுங்க. அதுதான் அந்த இடத்துல பெயின் அப்படின்றனால நாங்கள் போனோம். ரித்வினுக்கு நல்லா கோல்ட் அண்ட் காஃப் அதிகமாகவே இருந்துச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அதுக்காண்டி கூட இந்த மாதிரி நெறிக்கட்டல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஓரல் சிரப்புமே கொடுத்துருந்தாங்க. ஃப்ரைடே நாங்கள் போயிருக்கையில் அப்போயே சொல்லி தான் விட்டாங்க, இது மாதிரி நீங்கள் கொடுத்து ஒரு 2 டேஸில் வந்து அது குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை, அது நார்மல் கோல்டுக்காக தான். இல்லை குறையில கொஞ்சம் ஸ்வெல்லிங் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திரும்பி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம வந்து ஐவி மூலயமா வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ஆக்சுவலாக வந்து சண்டே மார்னிங்கே வந்து போயிருந்தோம். 2 டேஸும் குறையில, திரும்பியும் அதிகமாக வலிக்குது அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு தான். அது ஆக்சுவலாக வந்து ஆன்டிபயோட்டிக் தாங்க வந்து அந்த அன்னைக்கும் கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாகவே. ரித்வின் அதையும் போட்டுட்டு அப்பயும் அவனோட சட்டையெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அந்த பெயின் கொஞ்சம் குறைஞ்சோன்னு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் அங்கேருந்து வீட்டுக்கு எப்படி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ரித்வினுக்கு மம்ஸ் மாதிரி இருக்குமோ அப்படின்ற டவுட்டும் எங்களுக்குள்ளேயும் இருந்துச்சுங்க. அத்தை வந்து ஆனால் மம்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபீவர் ஒரு சொட்டு கூட வரவே இல்லைங்க. அதனால தான் வந்து சரி அந்த டவுட் வரல. அந்த இன்ஜெக்ஷனுமே ரித்வினுக்கு வந்து காலையிலையும் சாயங்காலம் 2 நேரம் வந்து போட சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். சண்டே அதுவுமா வந்து ஈவினிங் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு. மண்டே மார்னிங் வந்து ஒரு 8 ஓ கிளாக்லாம் வந்து வர சொல்லியிருந்தாங்க. மணி வந்து டியூட்டி கிளம்பிட்டாரு. நான் அவருக்கு போய் நான் வந்து சமைச்சு கொடுத்துட்டு நான் அவரையும் வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு தம்பியும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு அப்பாவை கூப்பிட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். மண்டே அதுவுமா வந்து நாங்கள் ஏகப்பட்ட பிளான் வச்சுருந்தேன். பட் வந்து எல்லாமே கொலாப்ஸு. எங்கள் வேலையை தான் பார்த்துக்கிட்டே இருந்தோம், இங்கே ஹாஸ்பிட்டல் போகிறது அது இதுன்னு. இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து டியூஸ்டே அன்னைக்கு எடுத்ததுங்க. மண்டே ஃபுல்லாமே ஹாஸ்பிட்டல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தனால என்னால் பெருசாக வீடியோஸும் எதுவுமே எடுத்துக்கவே முடியலை. டியூஸ்டே வந்து மணி டியூட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஈவினிங்லேருந்து அந்த விலாகே வந்து எடுக்க ஆரம்பித்தேன். மகிழினி ரித்வினோட வேட்டி சட்டையை எப்படியே பார்த்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கட்டி விடுங்கன்னா கட்டி விடுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்ருக்கா. பாப்பா நீ என்ன பாயா பாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கா. என்னாடியே என்னமோ நடிக்காத, பயப்படவே இல்லையாமா, கிளிக்கவே இல்லை. பவித்ரா அவனை பிராங்க் பண்ண வந்திருக்கா. கஷ்டம் உண்மையாமே ஆடுது, உள்ள பூந்துருச்சு போல. போடு சைத்தானே சைத்தானே போடு. ஏய் அடிச்சு போடாத, செத்து போயிடுடா அது. உங்களை பிராங்க் பண்ண வரா அப்படின்னா உங்களை பிராங்க் பண்ண வரா அப்படியாம்மா, பாம்பு போட்டு
இந்த வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சுங்க. ரித்வினை வந்து அத்தை மாமா 2 பேருமே வந்து இங்கே ஊரில் பக்கத்தில் வந்து மந்திரிப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சரி மந்திரிச்சு ஏதாச்சும் மருந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மருந்துனா மேலே அப்படி வந்து போடுற மருந்து ஸ்கின்னுக்கு மேலே. அதனால் சரி நம்ம வந்து மெடிசின் ரீதியாகவும் பார்க்கலாம், இந்த நாட்டு மருந்து அந்த மாதிரி சைடும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அத்தை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க தம்பியை. பாப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து அழுதுகிட்டு இருக்கா. மணியும் வந்து டியூட்டி கிளம்பிட்டாரு. அவருக்கு வந்து தோசை வந்து நான் அத்தை வீட்டில் தாங்க ஊற்றிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து தாளிக்க வேணாம் ஏதோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த பத்தியத்தையும் பார்த்துட்டு அத்தை வீட்டில் வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன். என்னடா இப்படின்னு சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்க வேணாம். ஏன்னா எனக்கே அந்த ஒரு கன்ஃபியூஸ் அந்த ஒரு இதில் தான் நானும் வந்து போய்கிட்டுருக்கேனே சொல்லலாம். எப்படியும் தம்பிக்கு வந்து இப்போ கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குங்க. அந்த நல்லா நெறிக்கட்டுனெல்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருச்சு. ஸ்கூலுக்குமே இப்போ 4 டேஸ் ஆச்சு ஸ்கூலுக்குமே லீவ் போட்டு. இன்னும் இப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 2 to 3 டேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். காலையில் அதுமா வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து இந்த வெள்ளை கலர் கழுகு வந்து பறந்துட்டு இருந்துச்சுங்க. அம்மா இருந்துட்டு இதுதான் ராமர் கழுகு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காலை 7:30 மணி, 7:40 மணி. மீனாவோட ஒர்க்கு வந்து டிஷர்ட் புது கலெக்ஷன் வந்திருக்கனால அதுக்கு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ தான் ஏதோ இந்த மைக்கில் சொல்லுவாங்கல்ல காலை 7:30. மைக்கில் இல்லை, பிக் பாஸ் சொல்லுவாங்க. ஏன் அப்போ நம்ம ஊரில் சைட்லலாம் பாட்டு பாடுதில்ல அது டைம். ஓ அது இது கோயிலில் சொல்லுவாங்க, அதுவா? கோயிலில் சொல்லுவாங்களா அது மாதிரி. ஓ நீ பிக் பாஸ் போயிட்டா? ஆமாம், அதுலேயே அப்படி தான் சொல்லுவாங்க. இப்பொழுது காலை 7:30 மணி அப்படின்னு வரும்ல அது மாதிரி. இப்போதான் மீனா வந்து கொஞ்சம் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், தம்பி கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் ஸ்கூல் லீவில் தான் இருக்கேன். ஆமாம், இன்னும் ஸ்கூல் லீவில் தாங்க இருக்கான். சரி ஓகே, இந்த ஒர்க்கையும் பார்க்கணும்ல சைட் பைட்டில். அதனால் வந்து இதையும் வந்து புது கலெக்ஷன் வந்துருந்துச்சு, வீடியோ ஷூட் பண்ணாமே இருந்தோம். இது வந்து 4 நாள் ஆச்சு. அதனால தான் சரி இன்றைக்கி எடுத்துருவோம், மணி டியூட்டிக்கு போகிறவங்கள அப்படின்றனால வந்து மணியை வச்சு அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கீழே போய் அவருக்கும் இப்போ சமைச்சு கொடுக்கணும். அத்தை மாமா தம்பி கூட்டிகிட்டு எங்கேயோ மந்திரிக்க போயிருக்காங்க. சரி மந்திரிச்சு வரட்டும், அதுங்களும் நம்ம வேலையை முடிப்போம்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மகிழினி சேர்ந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்துருச்சு. பாப்பா எங்க? மகிழினி கிச்சா இருக்கு, மகிழினி வேலை பார்க்குது. பாரு சேலெல்லாம் புதுசா இருக்கு. ராஜவதி அத்தைகிட்ட வந்து தேங்காய் எண்ணெய் ஆட்டி கொடுத்துருந்தோம்லங்க, அந்த கேனை வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து சும்மா பாப்பாவையும் தம்பி பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தா. அப்படியே அவங்களும் இப்போ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கிளம்பிட்டா. அந்த அன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே வந்து குலசாமி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பவித்ரா பிள்ளைங்க மட்டும் கிளம்பிட்டோம். ரித்வின் வந்து தூங்கிட்டு இருந்தான். சரி தம்பி கூட்டிகிட்டு போகாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். போகையில் வந்து பூ பறிச்சுட்டு இருந்தாங்க. பாப்பா நமக்கும் சேர்த்து பிடுங்க பாப்பா அப்படின்னு சொன்னனால பறிச்சு வந்து கூடையில் வந்து போட்டுக்கிட்டு இருந்தா. ரொம்ப நாள் ஆச்சு நீங்க வர. முதல்ல இங்கிட்டு தானே பாதை இருக்கும். கேட்டை அடைச்சிட்டாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி குறுக்கு வழியில போயிருந்துருக்கலாம். கீழே விழுக போகுதுங்க. இது தேவையா? உனக்கே ஏற முடியல. நீ எல்லாம் சேட்டை. வந்தவங்க கூட உன்னை தான் சொல்லிட்டாங்க, எப்படிதான் அந்த பிள்ளை வீட்டில் சமாளிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நெத்தியில பாரு இடமே இல்லை. பைத்ராவே டென்ஷன் ஆயிட்டா. பேசாம ஒரு 2 நாளைக்கு கூட்டு போய் வச்சுக்க. அடிச்சு போடுவாளாம்மா. கேட்டுக்க, அப்ப நான் அடிக்கிறதே இல்லையா உன்ன? எனக்கு பொறுமை இல்லையாம்மா அவளுக்கெல்லாம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து மாவாட்டிச்சு இருந்தாங்க. அம்மா வீட்லேயே வந்து வெங்காய சட்னிக்காக அரைச்சிக்கிட்டு இருக்கோங்க. ரித்வீனுக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரிலாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா சட்னி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அம்மா அவனுக்காண்டியே வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மொச்சை வாங்கி வச்சுருந்தாங்க. அதை வந்து எனக்கு தாளித்து அது கூட வந்து மசாலா போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அவங்க வந்து வேக வச்சு அப்படியே வெறுமனையாகவே சாப்பிட்டுக்கிட்டாங்க. நான் வந்து எனக்கு அளவாக மட்டும் கொஞ்சம் வந்து தாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மொச்சை வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம்லங்க, அதையும் உள்ளே போட்டு லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் அது கூட வந்து
மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வந்து மொச்சை ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குற மொச்சை இல்லைங்க. நம்ம இந்த பொங்கல் டைமில் சீசனுக்காக கிடைக்கும் இல்லைங்களா நாட்டு மொச்சை, அந்த தான். இது வந்து சீசனுக்கு தான் கிடைக்கும். அதனால என்னமோ தெரில அடிக்கடி எங்கள் வீட்டில் வாங்குவோம். பட் வந்து இப்போ வந்து மொச்சை கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அம்மா கிடைச்சனால வந்து கொஞ்சமாக வாங்கி வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவுமே ஒரு பிடிச்ச ஒரு டிஷ்னே சொல்லுவேன். கார் அடிக்கும். இப்படி வெறும் சட்னி தொட்டுனாக்கனா கார் அடிக்காதா? கார் அடிக்காது. உனக்குலாம் எவ்வளோ கொழுப்பு. போற நான் சாப்பிட்டு வந்து விட்டுருங்க. இருக்கனாக்கெல்லாம் வேணாம். அம்மா வந்து மாவாட்டி வச்சுருந்தாங்க. அதனால் வந்து நைட்டு தக்காளி சட்னி அது கூட வந்து இப்போ புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்கல்லங்க, அந்த சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுக்கிட்டு தம்பி பாப்பா 2 பேத்துக்குமே ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து பாலக்காய வச்சுட்டு அப்படியே வந்து தூங்குறதுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா இன்னும் விட்டோம் அப்படின்னா 11 மணி வரைக்கும் நான் டிவி பார்த்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த 9 மணி ஆனால் 2 பேர்த்தையுமே அடித்து தூங்க வச்சிடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரித்வின் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.